அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போவது ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொகுதி வாரியான கருத்து கணிப்பை பற்றி பார்ப்போம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மொத்தம் 4 தொகுதிகள் இருக்கின்றன. அந்த அனைத்து தொகுதியிலும் யாருக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறது என்பதை இப்போது விரிவாக பார்க்கலாம். கவனமாக கேளுங்கள். ஒவ்வொரு தொகுதியாக பார்க்கலாம். முதலில் பரமக்குடி எஸ்சி தொகுதி. இந்த எஸ்சி இடஒதுக்கீடு தொகுதியில் ஏடிஎம்கே வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது. எஸ்சி தொகுதியிலும் ஏடிஎம்கே வலுவாக இருப்பது ராமநாதபுரம் மாவட்டத்தின் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர் ஏடிஎம்கே நல்ல செல்வாக்கை பெற்றுகிறது என்பதை காட்டுகிறது. டிஎம்கே, டிவிகே மற்றும் பிற கட்சிகளுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை என்று காட்டுகிறது. இரண்டாவதாக திருவாடனை தொகுதி. இங்கேயும் ஏடிஎம்கே வலுவான நிலையில் இருக்கிறது. மூன்றாவதாக ராமநாதபுரம் தொகுதி. இங்கே ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் நிகழ்கிறது. மாவட்டத்தின் தலைமை தொகுதியான ராமநாதபுரத்தில் டிஎம்கே வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது. ஏடிஎம்கே தொடர்ந்து வலுவாக இருந்த நிலையில் ராமநாதபுரம் தொகுதியில் டிஎம்கே மிகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதி மாவட்டத்தில் டிஎம்கேவின் ஒரே நம்பிக்கை மையமாக நிகழ்கிறது. நான்காவதாக முத்துக்குளத்தூர் தொகுதி. இந்த தொகுதியிலும் ஏடிஎம்கே வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது. 3 தொகுதியில் ஏடிஎம்கே வெற்றி பெறும் நிலையில் முத்துக்குளத்தில் இந்த பட்டியல் சேர்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏடிஎம்கேவின் ஆதிக்கம் தெளிவாக தெரிகிறது. இப்போது மொத்த மாவட்ட கணப்பை பார்ப்போம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மொத்தம் 4 தொகுதிகள். ஏடிஎம்கே 3 இடங்கள், டிஎம்கே 1 இடம், டிவிகே மற்றும் பிற கட்சிகளுக்கு 0. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏடிஎம்கே 75% தொகுதிகளை கைப்பற்றும் என்று கணிக்கப்படுவது மிகவும் முக்கியமான விஷயம். நண்பர்களே, ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிகவும் தெளிவான ஒரு செய்தியை சொல்கிறது. 4இல் 3 தொகுதிகள் ஏடிஎம்கேவிற்கு சாதகமாக இருக்கின்றன. ஆனால் கவனிக்க வேண்டியது, மாவட்ட தலைமை தொகுதியான ராமநாதபுரத்தை டிஎம்கே கைப்பற்றுகிறது என்று கணிக்கப்படுகிறது. டிஎம்கேவிற்கு ஒரு மன உறுதியை தரும் வெற்றி. டிவிகே இந்த மாவட்டத்தில் இன்னும் எந்த தாக்குதலையும் ஏற்படுத்தவில்லை என்பதும் தெளிவாகிறது.